ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சிஓ மூன் வந்து ஆர்ஜுனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேஹாவோட வீட்டில் ஃபயர் ஆக அவங்க 2 பேர் ஜன்னல் வழியாக கீழே குதிச்சிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆக இந்த பக்கம் மூன் நம்ம ஆர்ஜுனுக்கு ரிங்கு போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆர்ஜுனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே அடிப்பட்ட நம்ம ஜேஹாவும் ஹீரோவும் ரோட் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அவங்க தாத்தாவோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. அவங்க தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ண உடனே நம்ம ஹீரோ போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அவங்க தாத்தா ஆல்ரெடி இறந்துருப்பாரு. இப்போ அவங்களுக்கான ஃபியூனரல் தான் நடக்குது. அதில் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஜுன்சுவை நல்லா கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அங்கே போய் ஓரமாக உட்காந்து எதை பற்றியும் கவலை இல்லாமல் நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு ஜேஹோ வந்துடுறாங்க. ஆர்ஜுன் கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துதா, அவள் அப்புறமா நமக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஜேஹோ சொல்ல கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம சன்ஹீதா காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவான திங்ஸு பேக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு கடைக்கு கொண்டு போய் ஆஃப் ரேட்டில் விற்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்படி நம்ம சன்னி இல்லீகலாக எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் விற்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதில் யாரோ ஒருத்தர் நம்ம சன்னியை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதை சொல்கிறேனே, நான் ஒன்று திருடி கிடையாது, இது எல்லாமே என்னோட பொருள் தான், என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி தானே உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக வந்து பார்த்தா நம்ம ஆச்சின் செம்ம கடுப்பில் இருக்காங்க. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, ஆக்சுவலாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சேன். ஆல்ரெடி உனக்காக கான்ட்ராக்டில் சைன் பண்ண எல்லா கம்பெனிஸும் உன்னை விட்டுட்டாங்க. இப்போ உனக்கு காசு வேறு கம்மியாக இருக்கும்ல, எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் பிளாக்ல வித்தா அப்படின்னு நம்ம ஆச்சின்னு கேட்க, நாமே 50-50 பார்ட்னர்ஷிப் போட்டுக்கூடாது, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 70 எனக்கு ஒரு 30 அப்படின்னு சொல்ல நம்ம ஆஜின் எதுவும் கண்டுக்காமல் அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன் இப்போ நம்ம ஜுன்சுனோட அம்மா அவங்களோட ஃபேமிலியில் யாருக்கிட்ட கேட்குறாங்க, என்னோட மாமனார் செத்துட்டாரு, இப்போ எங்கள் சொத்துலேருந்து எனக்கு எவ்வளோ பங்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உங்கள் பேரில் எந்த சொத்துமே எழுதி வைக்கல, எல்லாமே ஜுன்சுக்கு தான். என்னது எல்லா சொத்தும் ஜுன்சுக்கா? அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனது நானா, ஆனால் எனக்கு ஒரு பைசா கூட அந்த சொத்துலேருந்து கிடைக்காதா? நீங்கள் அவங்களோட ஃபேமிலி தான், பட் ஆனால் நீங்கள் அவங்களோட பிளட் லைன் கிடையாது, அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஷேரும் இல்லை. இது நியாயமே இல்லை. இப்போ அவர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு அவரோட பேரை, என்னோட பையன் ஜுன்சு, அவன் மட்டும் அவங்க ஃபேமிலியோட பிளட் லைனா என்ன? இவ்வளோ நாளாக யார் அவனோட அப்பான்னு நினச்சிட்டு இருக்கானோ அது ஆக்சுவலாக அவனோட அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்த இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம ஜுன்சு பார்த்துட்டு இருக்காங்க. டீ நல்லா குடிச்சிட்டு நம்ம ஜுன்சுனோட அம்மா அவங்களோட சீக்ரெட்ஸ் மொத்தத்தையும் போட்டு உடச்சி அந்த கும்பல்லே கத்தி அழுதுட்ருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன் இப்போ நம்ம ஜுன்சு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, உண்மையாலுமே என்னோட அப்பா? ஆமாம், உன் அப்பாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ வந்து என்னோட அஃபேருக்கு பிறந்த குழந்தை, ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லலை? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு நினச்சேன், ஆனால் அந்த ஆஜின் அவள் சின்ன குழந்தைய வீட்டுக்கு வந்தப்பே இந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அப்பத்துலேருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கா. ஓ, அதனால தான் நீங்கள் அப்போவே அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களா? இதனால தான் நீங்கள் அவளை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நம்ம ஜுன்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அங்கே கட் பண்ண அடுத்த சீன் நம்ம சன்னி தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஆர்ஜுன் கிட்ட வந்து கேட்குறாங்க, உன்னால தான் என்னோட லைஃப் மொத்தமும் நாசமாச்சா, அதை நினச்சி நீ கொஞ்சமாவது ரிக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு ரிக்ரெட் பண்ணும், நீ அதுக்கு டிசர்விங்கான ஆள் தான், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லாவெல்லாம் கிடையாது, ஸ்கூலில் நீங்கள்லாம் சேர்ந்து நீ எவ்வளோ புல்லிங் பண்ணீங்க, அதுக்காக நீ இப்போ அனுபவிக்கிற, நீ என்னோட லைஃப் மொத்தத்தையும் அழிச்சிட்ட, ஆனால் அதை நினச்சி நீ ஒரு வாட்டி கூட சாரியாக ஃபீல் பண்ணது இல்லையா? இவ்வளோ தூரம் விட்டு வச்சதே தப்பு, நீ எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உனக்கு இது தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, நீல திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சன்னி போக, இப்போ அங்கே கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஆச்சினை பார்க்க ஜுன்சு தான் வந்திருக்காரு. இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்க? எனக்காக நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்டேன், எனக்காக வெயிட் பண்ண சொன்னேன், ஆனால் அது கூட உன்னால் பண்ண முடியாதுல்ல. எனக்கு இப்போ என்ன, உங்கள் அம்மாக்காக நீ உன் கிட்னியை டொனேட் பண்ணிட்ட, உன்னோட தாத்தா இறந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னோட அப்பா யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, என்னோட பயாலஜிக்கல் அப்பா யாருன்னு. ஓ, ஒரு வழியாக நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி இருக்கு உன்னோட இந்த ட்ரூத்? உனக்கு சந்தோஷமாக இருக்கா? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. உன்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சதுனால தான் உங்கள் அம்மா என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு இருந்தாலும் நான் உங்ககிட்ட எந்த உண்மையுமே சொல்ல. ஏன்னு தெரியுமா? ஒருவேளை நான் சொல்லியிருந்தா நீ இவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துருப்பியா? இப்போ கூட நான் உனக்கு நல்லதாக பண்ணியிருக்கேன், ஆனால் நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீ என்ன பண்ண, தூரத்தில் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஆஜின் வந்து அவங்கள ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஜுன்சு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆஜின் அவரை கண்டுக்காமல் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஜுன்சு தனியாக போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. அடுத்த சீனில் நம்ம ஆஜின் வந்து மூனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஏகப்பட்ட மெய்ட் எல்லாருமே நம்ம ஆஜினை ஒரு ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க.
அப்புறம் அந்த மெய்டு எல்லாத்துக்குமே இருக்கிற ஹெட் அவங்க நம்ம ஆச்சினை கூட்டிகிட்டு போய் அவங்களோட ரூமில் விடுறாங்க. இப்போ அவங்களோட வெட்டிங் இன்விடேஷன் கார்டை பார்த்து நம்ம ஆச்சின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஜேஹா அவங்களோட பாஸ் கிட்ட வந்து கேட்குறாரு. டிவியில் ஆச்சினோட வெட்டிங் நியூஸ் தான் வந்து ஓடிட்டுருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ண தான் ஆசை. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு உண்மையாலுமே கல்யாணம் பண்ண போகிறான். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா. அடுத்த சீனில் நம்ம ஜூன்சோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஊரை விட்டே காலி பண்ணலான்னு நினைக்கிறப்போ லீனா கிட்டேருந்து மெசேஜ் வருது. ஆக்சுவலாக லீனா அந்த கண்ட்ரியை விட்டே போக போகிறாங்க. நீ மறுபடியும் எப்போ வருவ அப்படின்னு கேட்க, எனக்கு திரும்ப வரணும்னு ஐடியாவே இல்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஆச்சின் கிட்டேருந்து தள்ளி ஏறு. அதான் உன் லைஃப்க்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமாவது நீ உன் லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ அப்படின்னு நம்ம லீனா வந்து அட்வைஸ் பண்ண நம்ம ஜுன்சோ கண்டிப்பாக நான் அட்மிட் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஆச்சின் அவங்களோட புது லக்ஸூரியஸான வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்க நம்ம ஆச்சின் 3rd ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. பார்த்தா ஒரு ரூமுக்கு முன்னாடி கேட்டெல்லாம் போட்டு பயங்கர செக்யூராக பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுங்க, நான் உள்ளே போகணுன்னு சொல்ல பாஸ் வந்து யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அவரோட எக்ஸ் ஒய்ஃபை கூட விட மாட்டாங்க. அவரோட எக்ஸ் ஒய்ஃபும் நானும் ஒன்று கிடையாது அப்படின்னு நம்ம ஆச்சின்னு சொல்ல கட் பண்ண அடுத்த சீன் இப்போ நம்ம மூன் வந்து வீட்டுக்கு வந்துடுற 2 பேரும் உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம மூன் வந்து கேட்குறாரு, உன்னோட மூவி ஷூட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ப்ரொடியூசர்லாம் ஓகே தானே? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, உடனே எல்லாத்தையும் நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா? உனக்காக தான் நான் இந்த இன்டர்நேஷ்னல் மூவியில் சைன் பண்ணேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடிக்கலாம். அப்போது எனக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா? ஆமாம், ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நீ ஒர்த்து தான். அப்படின்னா எனக்கு உங்கள் 3rd ஃப்ளோரில் இருக்க அந்த ஸ்டடி ரூம் வந்து வேணும். அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பாச்சின்னு கேட்க, அந்த ஸ்டடியா? அது ஏன் உனக்கு வேணும் பர்டிகுலராக? என்னோட மூவிக்கு ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரே நாய்ஸியாக இருக்குது. அது கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால நான் நல்லா யூஸ் பண்ணோட ஸ்கிரிப்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்ஜுனோட புக்கை வாங்கி மூன் வந்து படிச்சுட்ருக்காரு. அம்மா இப்போ என்ன கான்செப்ட்? என் ஃபேமிலியை கொலை பண்ண ஒருத்தனை நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உன் லைஃப்பில் நடந்திருக்கா? நீ யாரையாச்சும் கொலை பண்ணியிருக்கியா? காமெடி பண்ணுறீங்களா? யாராச்சும் அப்படி பண்ணுவாங்களா? இன்கேஸ் ஃப்யூச்சரில் உனக்கு யாரையாச்சும் இந்த மாதிரி கொலை பண்ணணுன்னு உனக்கு தோணியிருக்கா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, என்னோட எக்ஸ் ஒய்ஃப் இப்படி தான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாள், என்னை ஏதாச்சும் பண்ணணும், என்னை கொலை பண்ணணும் அப்படின்னு. நான் அவளை ஒரு ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டேன். அவள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுத்தேன். அவள் தகுதிக்கு மீறி நான் அவளை வச்சுட்டேன் போல். அதனால தான் அவள் என்னை இப்படி அழிக்கணும்னு ட்ரை பண்ணான். ஆனால் நான் அவளை மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஆஜின் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஆஜினோட மூவி ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஆஜின் இதுக்கு முன்னாடி ஹேனை தானே டேட் பண்ணிட்டுருந்தா. இவனால தான் அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போய் செத்து போனான். ஆனால் அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லாமல் உடனே 3 கல்யாணம் பண்ணிட்டா. கண்டிப்பாக இவள் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே ஆஜின் ஓரமாக நின்று கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவோட நினைவிடத்துக்கு போய் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. வீட்டில் நம்ம ஹீரோனுக்கு பீரியட்ஸ் போல். ஸோ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாப்கின் இருக்கான்னு சொல்லி அங்கே இருக்க ட்ராயர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி தேடி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. சரின்னு போய் குளிச்சுட்டு வெளில வந்தால் உள்ளே ஃபுல்லாமே எல்லாம் ஒரே பேட்சாக இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு, யார் வச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கர கன்ஃபியூஷனில் முழிச்சிட்ருக்கு. கட் பண்ண அடுத்த சீன் மூன் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததும் நம்ம ஆச்சினை பார்த்து, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க, இல்லை நான் சரியாக தூங்கலை, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஆச்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சின்னு கேட்க வராங்க. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. அப்புறம் மூணு அந்த இடத்த விட்டு போக நம்ம ஆச்சின்னா அந்த வால் கிளாக்கே ஊற்று பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா டைம் வந்து 9:10 அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதை பார்த்து தான் அவங்களுக்கு பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்க வீட்டில் போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுறப்போ நம்ம ஆச்சின் வாட்சியை பார்த்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும், கிம் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சின் வாட்சியை பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த வாட்ச் அப்படியே நின்றுக்கும், ஓடி இருக்காது. இப்போ அதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வர அடித்து பிடிச்சி தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. இறந்து போனாலும் நம்ம ஆச்சினோட அப்பா விடாமல் அவங்க கனவுலலாம் வந்து டார்ச்சர் பண்ண நைட்டெல்லாம் தூங்காமல் நம்ம ஆச்சின் தனியாக நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கட் பண்ண அடுத்த சீன் இப்போ நம்ம ஜேஹோவை பார்க்க ஹீரோ தான் வந்திருக்காங்க. எப்போ நான் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏன் வந்த, எதுக்கு வந்த, இங்கேருந்து கிளம்புந்தான்னு துரத்துவேன். இப்போ நான் அதிசயமாக நீயே நான் வந்து மீட் பண்ண வந்திருக்க. எப்படியும் உன்னால் மட்டும் உன் லைஃப் மொத்தத்தையும் அவளுக்காகவே ஸ்பெண்ட் பண்ண முடியுது. என்னோடய அப்பாவுக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. என்னை யாருமே நம்பலை, ஆனால் அவள் மட்டும்தான் என்னோட மனுஷியாக ட்ரீட் பண்ணான். அவளுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஜேஹோ சொல்ல, உனக்கும் ஒரு லைஃப் இருக்குது, நீ தயவு செஞ்சு அதை பாரு, அவளே இன்னும் நம்பிட்டு இருக்காத, அவள் நம்மளெல்லாம் விட்டுட்டு எப்போ போயிட்டா அப்படின்னு சொல்ல. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஜுன்சோ அவங்க அம்மா போய் மீட் பண்ண பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க 2 பேரும் திரும்ப ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நடித்த மூவி பயங்கர ஹிட் ஆக அவங்க ரொம்ப
ரொம்ப பாப்புலரான ஆக்ட்ரஸாக மறுபடியும் மாறிடுறாங்க. இப்படி அவங்க ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வெளில வர அவங்கள சுற்றி ஒரே க்ரௌடாக இருக்குது. ஜெஹோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க அப்பா அர்ஜுன் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டை விட்டு ஜெஹோ கூட்டிகிட்டு வராங்க. என்ன ரொம்ப நாள் கழிச்சு என்னை மீட் பண்ணணுன்னு வந்திருக்கா அப்படின்னு நம்ம அர்ஜுன் கேட்க, பாஸ் தான் என்னை கண்டுக்க கூட இல்லை, ஒரு காலோ ஒரு மெசேஜோ எதுவுமே இல்லை, நான் என்னோடய மூவிஸில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஆமாம் நீ எப்படி இருக்க, ஓகே தானே, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல, எனக்கே என் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு பாஜின்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு, ஏதாவது ப்ராப்ளமா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜேஹோ சொல்ல ஆஜின் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அவருக்கும் சிரிப்பு வருது. நம்ம ஆஜின் பார்த்து சிரிக்கிற ஒரே ஆள்னா ஜேஹோ மட்டும்தான். நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, என் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது, அவரோட பாஸ்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக அவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். எனது எக்ஸ் ஒய்ஃபா, உன் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா, நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணா அப்படின்னு நம்ம ஜேஹோ கேட்க, இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே மூணு வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க கேமரா ஸ்பீக்கர் மூலமாக. அடுத்த சீனில் வீட்டில் இருக்க நம்ம ஆச்சின் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே வாஷ்ரூமில் படுத்துட்ருக்க. பாஸ் வந்து உங்களை இந்த டீ குடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு டீ வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சின் காத்த, நீங்கள் இது குடிக்கலைன்னா பாஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு அந்த இடத்த விட்டு போக ஆச்சின் அந்த டீயை தூக்கி கீழே ஊற்றிடுறாங்க. இப்போ அடுத்த சீனில் மூணு வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததும் நம்ம ஆச்சின்னு தான் பார்க்குறாங்க. ஆச்சினும் அது குடித்த மாதிரியே கையில் அந்த கிளாஸோடு அப்படியே படுத்துட்ருக்க. இப்படி நம்ம ஆச்சின் நல்லா தூங்கிட்டு இருக்க பக்கத்தில் உட்காந்த மூணு அவங்களே ஊற்று பார்த்துட்ருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது மூணு வந்து நம்ம ஆச்சின் மேலே எவ்வளோ அப்சஸ்டாக இருக்காங்கன்னு. இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆச்சின் அப்படியே ரிலாக்ஸ்டாக அவங்களோட வீட்டுக்கு வெளில இருக்க பூல் பக்கத்தில் படுத்துருக்க. அங்கே நம்ம சன்ஹியா மெய்டு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆச்சின் கிட்ட தான் வராங்க. அந்த சமயம்னு பார்த்தா மூணு வீட்டுக்குள்ளார என்டர் ஆகுறாங்க. நம்ம ஆச்சின் கிட்ட வந்த சன்னி கத்தி எடுத்து அவங்கள குத்தி கொலை பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் அப்பன்னு பார்த்து தூங்கிட்டு இருந்தால் நம்ம ஆச்சின் கண் முழிச்சு அவங்கள பிடிச்சிடுறாங்க. என்னோட லைஃப்பை நாசமாக்கின உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி சன்னி வந்து ஆஜின் அப்படியே கழுத்தில் குத்திட்டு இருக்காங்க. உன் லைஃப் இப்படி மாறினதுக்கு நீ தான் ரீசன், இதுக்காக என்ன ப்ளேம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஆஜின் அவங்கள தடுக்க, தள்ளி விட்டதில் அந்த கத்தி ஸ்லிப் ஆகி பூலில் விழுந்துடுது. உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் விட முடியாது, ஆல்ரெடி உன் கரியரில் நீ ஃபெயில் ஆகிட்ட, எப்படி நீ இந்த மாதிரி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணி லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தி எடுத்து மறுபடியும் ஆஜினை குத்த போக, நீ பண்ண தப்புக்கெல்லாம் என்ன ப்ளேம் பண்ணாத, இந்த முகத்தை வச்சு தானே நீ நிறைய படம் சைன் பண்ணுற, இந்த அழகான முகத்தை நான் நாசமாக்கிட்டேன்னா நீ நினைக்கிற மாதிரி உன் ஹஸ்பண்ட் ஒன்றும் நல்லவன் கிடையாது, உன்னோட இந்த மேரேஜ் லைஃப் நரகத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம சன்னி சொல்ல, அந்த கத்தியை வச்சு ஆஜின் வந்து அவங்க ஃபேஸ்லேயே அறுத்துடுறாங்க. இதில் பயந்து போய் நம்ம சன்னி பயங்கரமாக கத்த அவங்க மூஞ்சில் அப்படியே பிளட்டாக கொட்டுது. பெயின் தாங்க முடியாமல் நம்ம சன்னி பயங்கரமாக அழுக, ஆஜினா டெவில் மாதிரி அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து இதோட இந்த எபிசோட் முடியுது.